வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அ மொய் சாஃப்ட்வேர்ல யூசருக்கு எப்படி வந்து அந்த பிரிண்டரோட நேம செட் பண்றது? டைரக்ட் பிரிண்டரா செட் பண்றது அப்படிங்கிறது. அப்படின்னா உங்களுக்கு பில் போட்டீங்கன்னா, நார்மலா எப்படி வரும்னா, ப்ரீவியூ உங்களுக்கு டைரக்ட்டா வரும். எது பில் போட்டாலும். சரிங்களா? அதுக்கு பதிலா அவங்க ப்ரீவியூ வராம டைரக்ட்டா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எப்படி? அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித் தரேன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த சைடுல பிரிண்ட்ன்னு கொடுத்தோன்னா ப்ரீவியூ வருதுங்களா? இந்த ப்ரீவியூ எனக்கு வேண்டாம். எனக்கு டைரக்ட்டா பிரிண்ட் அடிக்கணும் அப்படின்னா என்ன செட்டிங்ஸ்? சரிங்களா? இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேரில் மேலே யூசர் கிரியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே உள்ளே போயிருங்க. இதில் கீழே இந்த பிரிண்ட் நேம்னு இருக்கும். என்னென்னா நீங்கள் ஒரு பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த பிரிண்டர் எதுங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணணும். அதை பார்க்கறதுக்கு ரெண்டு வேலை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களோட கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே டைப் பண்ணிங்கன்னா அதில் ஒன்று வியூவில் அந்த கீழே வியூ டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே டைரெக்டாக உள்ளே போங்க. ரைட்டுங்களா? இப்போ இதுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா இதில் ஹார்ட்வேர் அண்ட் சவுண்டுன்னு இருக்கும். இல்லைன்னா வியூ டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ விண்டோஸை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறும். விண்டோஸ் 10 இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறது விண்டோஸ் 11. நான் இப்போ விண்டோஸ் 10 மெத்தட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் எப்படி வரும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பேனல் உள்ளே போயிட்டு ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கீழே என்னென்ன பிரிண்டர் இருக்குங்கிற லிஸ்ட்டு காமிக்கும். எனக்கு எந்த பிரிண்டரை டிஃபால்ட் பிரிண்டர் வேணும் அப்படிங்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் பாஸ் பிரிண்டர் ஒன்று இருக்குது. இந்த பிரிண்டரை வந்து எனக்கு டைரெக்டாக பிரிண்ட் அடிக்கணும்னா முதல்ல இதோட பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போனீங்கன்னா இதில் மேலே இதோட பேர் முதல் பக்கத்தில் அதோட பேர் இருக்கும். ஸோ இந்த பேரை காப்பி பண்ணிடுங்க. அவ்வளோதான். காப்பி பண்ணிவிட்டு இந்த யூசர் இருக்குல்ல, இந்த யூசரை கிளிக் பண்ணி எடிட்டு இந்த பிரிண்ட் நேமில் அதோட பேர் கொடுத்துட்டு சேவ். அவ்வளோதான். இதை சேவ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரிண்ட் நேம் கீழே வந்துடும். உங்கள் ஒர்க்கும் முடிஞ்சது. சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு அவ்வளோதான். இதை கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஒரு தடவை உங்கள் பேரை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி சாஃப்ட்வேர் எக்ஸிட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். நீங்கள் வெறும் பேரை மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ பேரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ட்ரு போட்டிங்கன்னா பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரிண்ட் ப்ரிவியூ அப்படிங்கிற டைரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ்.